Taste the Daily. திமுகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி தொகுதி பங்கீடு இழுபறி நீடித்துக் கொண்டிருந்த பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சொன்ன வார்த்தையை கவனிக்கலாம். எங்க கட்சி கலை, கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் உள்வாங்கிய கட்சி, ஏற்றத்தாழ்வு இல்லாத கட்சி. பெரிய அண்ணன் மாதிரி எங்க கட்சியெல்லாம் யாரையும் ட்ரீட் பண்ணாது. ஒரு தோழமையோட இருக்கிறோம், பேச்சுவார்த்தை நடத்துறோம். பேச்சுவார்த்தை நடக்கலாம், தனியா நின்று போனோம் 2014. அவ்வளவுதான். ஏங்க 138 ஆண்டு காலமா இருங்க சார், நான் முடிச்சிடறேன். 138 ஆண்டு காலம் எத்தனை தேர்தல் இந்த கட்சி பார்த்திருக்கோம்? இல்ல சொல்ற 2014 நாங்க தனியா தானே நின்னோம் இல்லையா? நாங்க யார போயிட்டு அது எங்க தலைமை ஹைகமாண்ட் தான் முடிவு பண்ணோம். சரியாக 4 மாதங்கள் கழித்து மீண்டும் திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி உரசில் இருப்பதை இன்னும் ஒருமுறை உறுதிப்படுத்திவிட்டார் செல்வ பெருந்தகை. நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா? எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும்? காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு என்ற வரலாறு இருக்கிறது. 1139 ஆண்டுகளை கடந்திருக்கிறது காங்கிரஸ் பேரியக்கம். நமக்குத்தான் எல்லா மக்களையும் அரவணைக்கின்ற, ஆதரிக்கின்ற, குரல் கொடுக்கின்ற சித்தாந்தம் இருக்கிறது. வேறு எந்த கட்சியும் கிடையாது. ஒன்று மட்டும்தான் தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற செய்தி, நாம் எந்த திசையிலே செல்ல போகிறோம், சார்ந்து இருக்க போகிறோமா? தோழமை என்பது வேறு. தோழமையோடு இருப்பதில் நமக்கு நிகரானவர்கள் யாரும் கிடையாது. உண்மை என்றால் காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையாக இருக்கும். செல்வ பெருந்தகை கருத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக பேசியிருக்கின்றார் காங்கிரஸ் எம்எல்ஏ EVKS இளங்கோவன். முதலில் நீங்கள் எதிரியை ஒழிக்காமல் எப்படி அந்த இடத்தை பிடிப்பீர்கள் என்று யோசியுங்கள். நாற்காலி காலியானால் தானே நீங்கள் உட்கார முடியும். நாற்காலி காலியானால் எப்படி உட்கார்வது என்பது நம்முடைய அறுவை நண்பர்களுக்கு மிக நன்றாக தெரியும். செல்வ பெருந்தகை மற்றும் EVKS இளங்கோவன் பேச்சை கவனித்தால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேற துடிக்கிறதா என்ற கேள்விதான் இயல்பாக எழுகிறது. அத்துடன் தேசிய கட்சியாக பார்க்கப்படும் காங்கிரஸை திமுக அழிக்க நினைப்பதன் ஆதங்கத்தை தான் செல்வ பெருந்தகை கொட்டி தீர்த்துள்ளாரா என்ற கேள்வி எழுவது தவிர்க்க முடியவில்லை. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 15 இடங்களை காங்கிரஸ் கட்சி கேட்டதாகவும் அதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கடுமையாக கோபப்பட்டு பேசியதாகவும் கூறப்படுகிறது. இந்த இடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த KS அழகிரியை நீக்கிவிட்டு செல்வ பெருந்தகையை தலைமைக்கு கொண்டு வந்ததாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். இந்த இடத்தில்தான் ஒரு விஷயத்தை விவாதிக்க வேண்டியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்குள் யார் தலைவராக இருக்க வேண்டும், யார் வேட்பாளர்களாக தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதை அறிவாலயம் வகையறாக்கள் தான் தீர்மானிப்பதாக கூறுகிறார்கள். இதற்கு ஒத்துழைப்பவர்கள் தான் காங்கிரஸ் கட்சியில் நீடிக்க முடியும். என்றால் புறக்கணிப்பு, ஏனென்றால் கூட்டணி முறிவு என்ற விதத்தில்தான் காங்கிரஸ் கட்சியை திமுக நடத்துவதாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் சுயமரியாதை, அரசியல் அங்கீகாரம், கண்ணியமான கூட்டணி உறவு உள்ளிட்டவற்றை திமுக பலமுறை உரசி பார்த்து காங்கிரஸ் கட்சியை இலக்காரமாக நடத்துவதாக சொல்லப்படுகிறது. பலமுறை மௌனமாக கடந்து போன காங்கிரஸ் தலைவர்கள் தற்பொழுது மெல்ல மெல்ல திமுகவுக்கு எதிராக வெடிக்க தொடங்கிவிட்டனர். இந்த இடத்தில்தான் பிரதானமாக கேள்வி எழுகிறது. திமுகவுக்கு எதிராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை திடீரென்று வெடித்து பேச வேண்டிய அவசியம் என்ன? தேர்தலுக்கு முன்பாக தனித்து போட்டி என்று பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தேர்தல் முடிந்த பிறகும் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பது எதை காட்டுகிறது? காங்கிரஸ் தலைவர்களுக்கும் திமுகவுக்கும் இடையே கூட்டணி உரசல் நீடிக்கிறதா? திமுக உறவை முறித்து கொண்டு காங்கிரஸ் கட்சி தனித்து களம் காண நினைக்கிறதா? நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மோடி எதிர்ப்பை கைவிட்டதால் பாஜகவை நோக்கி திமுக நகர துடிப்பதுதான் காங்கிரசின் இந்த அதிருப்தி குரலுக்கான பின்னணியா? இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதில் இன்னும் சில நாட்களிலேயே விடை கிடைக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கணிக்கின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக மரியரீகன் சாமிக்கண்ணு.